வணக்கம். நான் தான் உங்கள் அகரையான் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்ல போகிறேன். ஒரு கணவன் மனைவி இளம் தம்பதிகள் இருந்தாங்க. கணவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். பிஸ்னஸ் விஷயமா அப்பப்போ வெளியூர் போவார். அது மாதிரி வெளியூர் போயிருக்கிற நேரத்தில் அவர் வீட்டுக்கு ஒரு கடிதம் வருது. போஸ்ட்மேன் எடுத்து வந்து கொடுக்குறாரு. போஸ்ட்மேன் அவங்க மனைவி வாங்குகிறாங்க. மனைவி வாங்கும்போது அந்த போஸ்ட்மேனை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. நீ தானே? ஆமாம் நான் தான் அப்படின்றாரு. நம்ம ஸ்கூலில் ஒன்றா படித்தோமே அப்படின்ற. ஆமாம் ஒன்றா தான் படித்தோம். அதுக்கப்புறம் நீ காலேஜ் படிச்சியே, ஏன் இந்த வேலை தான் சரியான்னு கேட்பாங்க வந்தம்மா. ஆமாம் இல்லை காலேஜ் படித்தேன், டிகிரிலாம் படித்தேன், எனக்கு உடனே அரசு வேலை கிடைக்கல. அந்த 10th மார்க் வச்சு நான் நல்ல மார்க் எடுத்ததுனால 10th மார்க் வச்சு எனக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடைச்சிது, அதனால் அந்த வேலை செய்கிறேன் அப்படின்னாரு. சரின்னு சந்தோஷம்ன்ட்டு வா வீட்டுக்கு வா வீட்டில் வந்து காஃபி சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் வரல அப்படின்னுவார். இல்லை நீ என்ன ஸ்கூலில் படித்தா இவ்வளோ தூரம் ஒரு காஃபி சாப்பிட்றதுக்கும் வரமாட்டேற அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உடனே சரி இவ்வளோ தூரம் கூப்பிட்றதால வரேன்ட்டு உள்ளே போவார். காஃபி கொடுப்பாங்க, காஃபி சாப்பிடுவார். உடனே அதே நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் கணவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அது மாதிரிங்க என் கூட படித்த இது வந்திருக்காரு, அவர் நல்லா படிப்பார் ஸ்கூலில், அவருக்கு சாப்பிட்டு போக சொன்னால் சாப்பிட மாட்டேன்றாரு, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னுவாங்க. உடனே அவரும் ஃபோன் பண்ணி சொல்லுவார், ஃபோனில் சொல்லுவார், என்ன பிரதர் நீங்கள் ஏன் வந்தீங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்னாரு. இல்லை நான் நீங்கள் இருக்கும்போது வரேன், அப்போ வந்து சாப்பாடு சாப்பிட்றேன், இப்போ ஒரு காஃபி மட்டும் போதும், நான் சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். போன உடனே இவர் வெளியூரில் இருக்கார் இல்லையா, அந்த நேரத்தில் அவர் வந்துட்டு போகிறதுனால பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்துட்டு உடனே அவர் கணவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒருத்தர் வந்தார், நீ இல்லாத நேரத்தில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து உங்கள் வீட்டில் போயிருந்தார், எல்லாம் சரியா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவார். சரிங்கன்னு சொல்லிக்கார் அவர் கணவர். மறுபடியும் அடுத்தது இன்னொருத்தர் ஃபோன் பண்ணுவார். இன்னொரு அம்மா அவங்க ஃபோன் பண்ணி, நீங்கள் இல்லாத நேரத்தில் ஒருத்தவன் அடிக்கடி வந்துட்டு போகிறான் அவங்க வீட்டுக்கு அப்படின்ட்டு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதான் உலகம் வந்து அவரோட படித்த மாணவர் அவரோட வந்து சாதாரணமாக இது பண்ணுறாங்க, கூப்பிட்டு ஒரு காஃபி தான் கொடுக்குறாங்க. அது வந்து அதே நேரத்தில் அந்த விஷயத்தை கணவனுக்கும் சொல்லிடுறாங்க. அப்படி இருந்தும் உலகம் வந்து தப்பாக பேசுது. இந்த மனைவி மட்டும் கணவர்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவரும் ஒரு நிமிஷம் சந்தேகப்பட்டிருக்கலாம், யோசிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. இது மாதிரி சொன்னதுனால அவர் எந்தவித இதுவும் இல்லாமல் அதை பெருசாக எடுத்துக்காமல் இருந்தார். அதனால் வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவின்றவங்க எந்த விஷயங்களையும், சாதாரண விஷயங்களை வந்தால் கூட அதை சின்ன விஷயமாக வந்து அதை மறைக்காமல் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்திகளை பகிர்ந்துக்கிட்டால் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்ன்றது அந்த கருணை சுருக்கம். நன்றி, வணக்கம்.